நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. என்னடா இது உங்க மேல ஒரே திருஷ்டியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கிராஃப்ட் ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிலீஃப தரப்போது. ச்சே! 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 நம்ம வீட்ல திருஷ்டியா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, நீ தான் இந்த வீட்டுக்கே திருஷ்டின்னு யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட் தள்ளி வச்சுருங்க அவங்களலாம். நம்ம இந்த கிராஃப்ட் ஐடியாவ பண்ணி நம்ம வீட திருஷ்டியில இருந்து சேவ் பண்றோம். ஓகே. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிசினஸ்க்காகவும் உதவும் எப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. நான் மெட்டல் பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாரி கார்ட்ல இந்த வளையனுடைய ஷேப் அப்படியே நம்ம வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கு தள்ளி அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதோட சென்டர்ல இப்ப பிளாக் கலர் பெயிண்ட் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க. பீட்ஸ் இல்லாதவங்க கிளேல இந்த மாதிரி பீட்ஸ் பண்ணிட்டு, அத நீங்க ஒட்டிடலாம். கிளேவும் இல்ல அப்படின்றவங்க, வேற ஏதாவது டிஃபரெண்ட்டா இருக்கிற ஒரு பொருள இதுல இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு, அதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேல இந்த மாதிரி கல்ல வந்து ஒட்டிடலாம். ஸோ கல் வந்து நான் வந்து ஸ்டோன் ப்ளூ கலர் ஒட்டியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாதவங்க மேல ப்ளூ கலர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, பெயிண்ட்டும் வந்து அடிச்சிடலாம். எது மேல அப்படின்னா, கிளே மாதிரி இருக்க பொருள் மேலயோ, இல்ல ஏதாவது ஒரு பொருள் எது நீங்க ஸ்டிக் பண்றீங்களோ, அதுல இந்த மாரி கிளிட்டரிங்கா ஒரு கலர் அடிச்சிருங்க. மெட்டாலிக் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கிளிட்டரிங் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இத சுத்தி வந்து நான் ஒரு மண்டலா ஆர்ட் மாதிரி பண்ண போறேன். இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட பெரிய சாரி கேட்டுக்கிறேன். அந்த ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நல்லா மண்டலா ஆர்ட் பண்ண தெரியும்? யாருக்கு வந்து அந்த மண்டலா ஆர்ட்ட முறைப்படி கத்துட்டு வந்திருக்கீங்களோ, அவங்க கிட்ட நான் மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா மண்டலா ஆர்ட்ட ஜஸ்ட் லைக் தட் இந்த கிராஃப்ட் ஐடியால நான் அப்படியே வந்து ஈஸியா வந்து ஃபார்மேட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். யூசுவலாவே ஒரு மண்டலா ஆர்ட் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து கரெக்ட்டான அளவுல ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள்ஸ்லாம் வரைஞ்சுட்டு, அத பார்ட்டிஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கேத்த டாட்ஸ் என்னென்ன சைஸ் வைக்கணுமோ, டூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அது எதுவுமே இல்லாம ரொம்ப சிம்பிளா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி வந்து பெயிண்ட் பிரஷ்னுடைய பேக் சைடு அண்ட் பென்னினுடைய அந்த நிப் இத வச்சு தான் இந்த மண்டாலா ஆர்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ல பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து முறைப்படி மண்டாலா ஆர்ட் கத்துக்கொண்டவர்கள் என்னை மன்னிக்கவும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மண்டாலா ஆர்ட் நான் பண்ற இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனல் மண்டாலா ஆர்டிஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். மண்டாலா ஆர்ட் அப்படின்றது மோர் தென் அன் ஆர்ட் அது வந்து ஒரு ரிலாக்சேஷனுக்கான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த மண்டாலா ஆர்ட் பண்ணி முடிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வார்த்தையால சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்களுடைய மண்டாலா ஆர்ட் நீங்க கத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ எங்களுக்கு நம்மளுடைய ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலுடைய இந்த வீடியோக்கு கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நாங்களும் தெரிஞ்சுப்போம். மண்டாலா ஆர்ட் அப்படின்றது எடுத்த உடனே ஒரு 2 செகண்ட்ஸ்ல முடிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 4 ஹார்ஸ், 5 ஹார்ஸ் வரைக்கும் அந்த கிராஃப்ட்டினுடைய அழக பொறுத்து, அதனுடைய வேலைப்பாடுகள பொறுத்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட் பார்க்கும்பொழுது நமக்கு எப்பவுமே அந்த டாட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் வடிவமா கிடைக்கும். அதனால நோ டவுட் மண்டலா ஆர்ட் ஆர்டிஸ்ட்டா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த கிராஃப்ட் நான் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவைப்பட்ட அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரூ. 5 கூட நமக்கு செலவாகாது. ஏன்னா, ஒரு பெயிண்ட் பாட்டிலே வந்து ரூ. 25ன்னு வரும்பொழுது, அதில சின்ன சின்ன டாட்ஸ நம்ம வைக்கிறது அப்படின்றது இருக்கிறதுனால, இந்த ஒரு கிராஃப்ட் நான் பண்றேன் இல்லையா? இத வந்து நீங்க இன்னும் ஒரு 100 பீஸா பண்ணி, ஒரு பீஸுக்கு ரூ. 25லேருந்து ரூ. 50 வரைக்கும் வித்தீங்கன்னா கூட, தாராளமா நீங்க லாபம் பார்க்கலாம். பட் உங்களுக்கு அந்த 100 பீஸ் மேக்கிங் சார்ஜே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ₹100லேருந்து ₹150க்கு தான் வந்து செலவே ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. பட் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு 5 மடங்கு இல்ல 10 மடங்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ தட் இந்த கிராஃப்ட் பொருள் நீங்க பண்ணும் பொழுது, உங்க உற்றார், உறவினர் அவங்களுக்கெல்லாம் நீங்க குடுக்கணும் அப்படின்னா, தாராளமா இந்த மாதிரி நீங்க செஞ்சு குடுக்கலாம். ஸோ பிசினஸ் ஐடியாக்கு பிசினஸ் ஐடியா, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிலாக்சேஷனுக்கு ஒரு ரிலாக்சேஷன். மண்டலா ஆர்ட்ன்னு வரும்பொழுது கலர் காம்பினேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி மெர்ஜிங் கலர்ஸாவும் நம்ம குடுக்கலாம். கான்ட்ராஸ்டிங் கலர்ஸாவும் குடுக்கலாம். இப்ப இதுல நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஷேட்ஸ் அண்ட் ஒயிட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக்ல வந்து ஒயிட், ஸ்கை ப்ளூ, நார்மல் ப்ளூ, ராயல் ப்ளூ அந்த மாதிரி ப்ளூ ஷேட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த மாதிரி டாட்ஸ் குடுக்குறேனோ, நீங்க அதே மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிரும். ப்ரொஃபஷனலா மண்டலா ஆர்ட் பண்றவங்களுக்கு, இது இன்னுமே பக்காவா பண்றதுக்கான சான்சஸ் நெறைய இருக்குன்றதுனால, நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம சொல்லுங்க. ஸோ இது என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்ல மாட்டேன். எண்ட் ஆஃப் த வீடியோ நான் சொல்றேன். ஸோ இது எப்படி உங்க திருஷ்டியும் போக்க போகுது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ இந்த மண்டலா ஆர்ட் வந்து கம்ப்ளீட்டா நம்ம இங்க எடுத்துட்டு வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த பிசினஸ் ஐடியாவும் நான் சொல்லியிருக்கிறதுனால, தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது கிஃப்டிங் பண்ணா கூட நீங்க இந்த ஐடியாவ பண்ணலாம்.
பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த கிராஃப்ட் அப்படின்றது நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கணும்னு எனக்கு சொல்லலாம். அதுவும் நம்ம வேஸ்ட் பொருள் வளையல் வச்சு தான் பண்றோம் அப்படின்றதுனால உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா ப்ராஃபிட் அப்படின்றது இன்னைக்கு நீங்க கை வச்சு இது வந்து ஒரு பொருளா அழகா மாத்துறீங்க அப்படின்றதுனால, உங்களுடைய டைமுக்கும், உங்களுடைய கலை நயத்துக்கும் தான் இப்ப காஸ்ட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ அடுத்து உல்லன் த்ரெட்ட வந்து நம்ம எடுத்துடலாம். உல்லன் த்ரெட்ட எடுத்துட்டு இதுல வந்து நம்ம டாசல் பண்ண போறோம். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கார்ட் எடுத்துட்டு, அதுல வந்து உல்லன் த்ரெட்ட 40 டைம்ஸ் வந்து சுத்தப் போறேன். ஸோ 40 டைம்ஸ் நம்ம சுத்திட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல டாசல் ப்ரிப்பேர் பண்ண போறோம். யூசுவலா இந்த டாசல் உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னா, நீங்க 20 டைம்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா நீட்டமா இருக்கிற ஒரு கார்ட் எடுத்துட்டு அதுல சுத்தலாம். ஸோ தட் உங்களுக்கு லென்த் ஜாஸ்தியாகும், தின்னாவும் இருக்கும். நான் பண்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டவுட்டா குண்டா இருக்கிற மாதிரி வந்து பண்றேன். ஸோ இப்ப இதுல வந்து அப்படியே மாட்டினதுனால அப்படியே கட் பண்ணிட்டு அந்த கார்ட, அதுலருந்து இந்த டாசல வந்து எடுத்துட்டு, இத அப்படியே வந்து நான் வந்து சுத்துறேன். ஸோ முடிச்சு போட்டுட்டு டாசலுக்கு தேவையான அந்த ஹெட் ரீஜியன் வந்து நமக்கு அடக்கமா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து. ஸோ எப்பவுமே லைஃப்ல வந்து நம்ம தல அப்படின்றது வந்து கனமா இல்லாம இருந்துச்சுன்னா, ஃப்ரீ டூ கோ, ஃப்ரீ டூ ஹேண்டில் எல்லாருமே நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம ஹேப்பியா தான் இருப்போம். ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் மைண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம, கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாவே நம்ம லைஃப கொண்டு போனோம்னா, மோஸ்ட் ஆஃப் த கலங்கின குட்டையா இருக்கிற நம்ம பிரெயின் அப்படின்றது கிளியரா இருக்கிறது மட்டும் இல்லாம, வி கேன் லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். அட் லாஸ்ட் பீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் லைஃப். ஸோ அதனால நம்ம வந்து முழு மன அமைதி நமக்கு தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்ல உங்கள நீங்க அ ஆத்மார்த்தமா ஈடுபடுத்திக்கும்போது, உங்க கைவண்ணத்துல வர பொருள பார்க்கும்பொழுது, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதெல்லாமே வந்து சொல்லி மாளாது. ஸோ, அதுக்கு நீங்க கிராஃப்ட் பண்ணி பார்க்கணும். எல்லாருமே கிராஃப்ட் பண்ண முடியும். ஆனா, சில பேர் பண்ற கிராஃப்ட் மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கும்பொழுதே அப்படியே கண்ல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த டெடிகேஷன், அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த நயமா அவங்களுக்கு பண்றது. இதே வந்து நான் சொன்ன மாதிரி நான் மண்டாலா ஆர்ட் வந்து இப்ப பக்காவா வந்து பண்ணல. பட் இது பண்ண தெரிஞ்சவங்க அத பண்ணும்போது, அது இன்னும் எவ்ளோ அழகா இருக்கும் அப்படின்றத நெனச்சு பாருங்க. ஸோ எல்லா ஆர்ட்டுக்குமே ஒரு நுவான்சஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை வரணும்னா, அதுக்கான எக்ஸ்பர்டைஸ்டு ஹேண்ட் இருந்தா தான் அத பண்ண முடியும். இப்ப டாசல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த கார்ட்போர்டினுடைய அந்த ஐ மீன் இந்த கார்ட்ல நம்ம மண்டாலா பண்ணியிருக்கோம் இல்லையா? அதோடைய பார்டர்ல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, நம்ம வச்சிருக்க அந்த மெட்டல் ஒயர்லயும் மெட்டல் பேங்கிள்லயுமே ஃபெவிபாண்ட வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு 2த்தையும் எவ்வளோ நிமிஷம் காய வைக்கணும்? எஸ் 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு, இந்த பேங்கிள் அப்படியே அதில நம்ம ஒட்டிடுறோம். இதுக்காக தான் 0.5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இதில நம்ம லென்த் விட்டோம். ஓகே. அடுத்து என்ன அசெம்பிளிங் பார்ட் தான். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நான் சொன்ன மாதிரியே ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. பெரிய காதுடைய ஒரு ஊசிய எடுத்துட்டு, அதுல என்ன பண்ண போறோம்னா, உல்லன் த்ரெட்ட வந்து நம்ம நுழைச்சுக்க போறோம். நுழைச்சுட்டு இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இந்த டாசலுக்கு சென்டர்ல இந்த ஊசிய வந்து நுழைச்சிடலாம். ஊசிய நல்லா நுழைச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம டாப்ல என்ன பண்ண போறோம்னா, உங்ககிட்ட டெக்கரேஷனுக்காக என்னென்ன சார்ம்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே இதுல யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெளிய போகும்பொழுது இந்த ஊசி மணி, பாசி மணிலாம் விப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க கூட சின்ன சின்ன பிசினஸ் ஐடியாஸ்லாம் சூப்பரா பண்றாங்க. அவங்க சின்ன சின்ன பீட்ஸ்ல நேமிங் பீட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்ப என் பேர் அபினா, ஏபிஐ அப்படின்ற மாதிரி அந்த 3 பீட்ஸ வச்சு ஒரு அழகான சார்மிங் பிரேஸ்லெட்லாம் வந்து பண்ணி தராங்க. ஸோ ஒரு ஒரு பிரேஸ்லெட்டே பார்த்தீங்கன்னா, ₹25 அந்த மாதிரி விக்கிறாங்க. ஸோ ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு பிசினஸ் மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு காலத்துல வந்து அத யாருமே சீண்ட மாட்டாங்க. என்னடா யூசி மணி, பாசி மணி, கோகோ அப்டின்னுவாங்க. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா, அந்த மாரி நேம் பிரிண்டட் அதாவது ஆல்ஃபபெட் பிரிண்டட் பீட்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காலம் மாறும்போது எது எது ட்ரெண்ட் ஆகுது அப்டின்றது நமக்கே தெரிய மாட்டேன்து. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, பெர்ல்ஸ் வந்து சின்ன பெர்ல், கொஞ்சம் பெரிய பெர்ல், அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ பீட், அதுக்கப்புறமா ஒரு சின்ன பெர்ல், பெரிய பெர்ல் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இந்த நூல்ல, இத அப்படியே பேக் சைட்ல இந்த வளையலுக்கு பின்னாடி திருப்பிட்டோம்னா, அந்த கார்டு இருக்கு இல்லையா? அதுல என்ன பண்ண போறோம்னா, இது ஸ்டிக்கிங் பண்றதுக்காக நம்ம வந்து இதுல பேப்பர் டேப் இல்லன்னா செலோடேப் சாரி பேப்பர் டேப் இல்லன்னா செலஃபன் டேப் 2த்துல எது வேணாலும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா, இது வந்து உங்களுக்கு ஃபர்மா இதுல வந்துரும். ஸோ அடிஷனலா இதுக்கு 2 பக்கமும் டேப் ஒட்டியும் நீங்க அழகா இதுல ஸ்டிஃபா ஒட்டிடலாம். கம்மெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். சில நேரம் பிஞ்சு வந்துரும். இந்த மாரி டேப் ஒட்டும்போது நல்லா உங்களுக்கு ஸ்டிக்கிங் நல்லாருக்கும். இப்போ ஒரு சின்ன பீட், அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ பீட், அதுக்கப்புறமா திருப்பி ஒரு சின்ன பெர்ல் பீடு. இது எல்லாத்தையுமே இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி அட்டாச் பண்ணிட்டு, இப்போ ஒரு நாட் இப்ப மேலயும் நம்ம போட்டுறணும். இப்ப அடிஷனலா இதுல ஒரு சின்ன பேப்பர் டேப் வந்து இந்த நூலுக்கு வந்து கிரிப் குடுக்கணும். அந்த பெர்ல் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து குடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் இதெல்லாம் தான் கிராஃப்ட்க்கு வந்து நம்ம குடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இப்ப எல்லாருமே கிராஃப்ட் பண்ணலாம்.
ஆனா சில பேர் பண்ணும்போது மட்டும் அதுல வந்து நுணுக்கங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த நுணுக்கங்கள் தான் ஒரு கலைக்கு அங்கீகாரம். ஓகேவா? எல்லாராலயும் வரைய முடியும். ஆனா சில ஆர்ட்ட பார்க்கும்பொழுது தான் நமக்கே தெரியாம நம்ம மனசு ரொம்ப லயிச்சு போகும். அதனால கலை அப்படின்றது வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு உழைப்பும் தேவை. அதே மாதிரியே நமக்கு வந்து உள்ளே இருந்து ஒரு அழகான ஒரு ஃபீலோட தான் அந்த கலை அப்படின்றது அழகுபடுத்தப்படும். ஓகே. இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ். ஈவில் ஐ சார்ம். அந்த வால் ஹேங்கிங் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். திருஷ்டி அப்படின்றது யாருக்கு தான் இது இல்ல. ஆனா இந்த ப்ளூ, ஒயிட், பிளாக் காம்பினேஷன்ல இருக்கிற இந்த ஈவில் ஐ சார்ம் அப்படின்றது மெடிட்டரேனியன் ரீஜியன், சென்ட்ரல் ஏசியா, சவுத் ஏசியா, ஆஃப்ரிக்கா, கரீபியன், லாட்டின் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல பிரபலமானது. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, திருஷ்டி கயிறு, கருப்பு கலர் அதுக்கப்புறமா நெறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இது. ஸோ உங்க வீட்லயும் இத நீங்க மாட்டி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். உங்களுடைய திருஷ்டிகளும் போகட்டும். உங்க லைஃப்ல பாசிட்டிவிட்டி அதிகமா வளரட்டும். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட் ஃபுல்லர் சபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.